ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான மாங்காய் ஊறுகாய் தான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 2 கிளிமூக்கு மாங்காய் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் கடுகு, வெந்தயம் இந்த பவுடர் கண்டிப்பாக நம்ம ஊறுகாவுக்கு ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதனால் இதை நல்லா வறுத்துட்டு இதையுமே நம்ம பவுடர் பண்ணிக்கணும். 2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊறுகாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே நான் என்ன பண்ணுறேன்னா, காஞ்ச மிளகாவையுமே நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அந்த மிளகா பொடி மட்டும் போடுறதோட இந்த மிளகா வத்தலும் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதோட வாசனையும் சரி, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் லாஸ்ட்டாக மிளகா வத்தலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ கடுகு, வெந்தயம், மிளகாய் இதெல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா உங்களுக்கு பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஆனால் அது கருகக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு அது நல்லா பொரிஞ்சு வரும்போது பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு பெரிய பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு அதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாவும் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி, இது எல்லாமே சேர்த்து நீங்கள் மாங்காய் ஊறுகாய் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதெல்லாமே லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொரியல்லாம் பண்ணும்போது நம்ம அந்த மிளகா இதெல்லாம் நல்லா வதக்குவோம்ல. ஆனால் இதுக்கு வதக்கலாம் கூடாது ரொம்ப நேரம்லாம். சும்மா அந்த எண்ணெயில் சும்மா ஒரு பெரட்டு தான் நான் பெரட்டுனேன். அதுக்கப்புறமா மாங்காவையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னா அது சேர்த்துக்கோங்க. எப்பயுமே ஊறுகாய்க்கு காரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கலர் கொடுக்கறதுக்கு அந்த காஷ்மீரி மிளகாய் நல்லாவே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒன்ஸ் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நீங்கள் உப்பு இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வெந்தயம், கடுகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடர்லேருந்து இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெந்தயம், கடுகு ரொம்ப பவுடரெல்லாம் திரிக்கக்கூடாது. சும்மா இந்த மாதிரி இருந்தால் போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 2.25 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு வெல்லம்லாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.